ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தியாகராஜ ராமாயணம் பார்த்துன்னு வந்துட்டு இருந்தோம். நேற்றுக்கு ஸ்ரீராமநவமி. என்னுடைய முதல் ஸ்பீச்சான சுந்தரகாண்டத்தை தான் நான் ரீகேப்பாக போட்டிருந்தேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஜனகருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு. மிதிலாபுரியிலேருந்து ஜனகர் வந்து இன்ஃபர்மேஷன் தசரதற்கு கொடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி சிவதனுஷை உடைச்சாச்சு, ராமருக்கும் சீதாக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஏன்னா கல்யாணத்தோடு முடிப்போம்ன்றதுனால தான் ஒரு நாள் எக்ஸ்டெண்டடாக இன்றைக்கி முடிக்கிறேன். என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ ஜனகருக்கு வந்து என்ன பார்த்தேன்னா, ஜனகருடைய குவாலிட்டிஸ் எப்படின்னா, எதுலேயுமே பற்று இல்லாதவர். அதாவது அவ்வளவு யாகங்கள் பண்ணினார், அவ்வளவு ஒரு யுக புருஷராக இருந்திருக்கார், அவ்வளவு ஒரு பிரஜைகளை வந்து ரொம்ப நன்னா ரூல் பண்ணிட்டு இருந்தவர். எதுலேயுமே பற்று இல்லாதவர் ராமர் கையில் பாணிகிரகம் பண்ணி கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குற போச்சே மமசுதா அப்படிங்கிறாராம். என்னுடைய அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து என்னுடையனே வராது. ஆனால் இந்த தன்னுடைய பெண்ணுக்கு அவ்வளோ ரொம்ப தாங்கி தாங்கி வளர்த்தினேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மமசுதா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நார்மலி பார்த்தோம்னா ராமருடைய குவாலிட்டிஸ் மிதபாஷி, மதுரபாஷி இப்படி எல்லாம் சொன்னால் கூட அவருடைய குணங்கள் வந்து, அவருடைய அழகு வந்து எல்லாரையுமே ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடியது. அதாவது ஆண்களை கூட அட்ராக்ட் பண்ணக்கூடியதுன்னு வால்மீகி சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குணவான். சரி, இந்த சைடு தாயாரை பார்த்தோம்னா அத்தனை குணங்களும் அத்தனை அழகும் பொருந்தினவள். ராமரை விட ஒரு படி மேலேன்னு வால்மீகி சொல்கிறார். எதுலையா அப்படின்னா கருணையும் தயையிலையும். தாயார் மாதிரி ஒரு கருணையும் தயையும் புரியவா யாரும் கிடையாது. ராமரை விட ஒரு படி உயர்ந்த குணமுடைய சீதைக்கும் கல்யாணம் நடக்கிறது அப்படின்னு வால்மீகி ரொம்ப பெருமையாக பேசுகிறார். அனுபம குணபாதினி அப்படிங்கிறார். அதாவது ஒரு அன்கம்பேரபிள் பேர் அப்படின்னு ஆயிடுறா. அப்படி அவர் ஜனகர் வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குற போச்சு என்ன சொல்கிறாராம், உன்னுடைய மாமியார் மாதிரி நீ வந்து பொறுமையாக சீதாவை ஹேண்டில் பண்ணு அப்படின்றார். ஏன்னா பூமி தாய் தானே பொறுமைக்கு எத்தனை விதமான நம்ம தொந்தரவு பண்ணுறோம். அந்த பூமி தாயை அத்தனையும் தாங்கிட்டு நம்மளுக்கு அத்தனையும் கொடுக்குறா. அப்படிப்பட்ட பொறுமையான பூமாதேவியினுடைய மகளாக இருக்கக்கூடிய மமசுதாவை உங்ககிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் ராமா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போது இந்த இடத்துல என்னாருது, தியாகராஜருடைய அவருடைய லைஃப் பார்த்தோம் அப்படின்னா, பார்வதி அப்படிங்கிறவரோட அவருக்கு கல்யாணம் நடக்கிறது. ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த பார்வதிங்கிற அம்மா இறந்துடுறாங்க. அதனால் அவங்களுடைய சிஸ்டரான கமலாம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸோ இப்போ என்ன பண்ணுறார் தியாகராஜர், தன்னுடைய மனக்கோட்டையில் ராமருக்கும் சீதாக்கும் உள்ள கல்யாணத்தை வைபவத்தை அப்படியே ஆனந்தமாக அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அந்த ஹிருதய மண்டபத்தில் அந்த நரம்புகள் எல்லாம் வந்து தோரணங்களாகவும் கொடிகளாகவும் மாற்றிண்டு அந்த ஊஞ்சல் கட்டி அந்த ராமருக்கும் சீதைக்கும் கல்யாண உற்சவம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம். இந்த இடத்துல நம்ம இன்டர்பிரேட் பண்ணுற போச்சே பார்த்தோம்னா, ஆஞ்சநேயர் அனுபவிச்ச மாதிரி ராமர் சீதா கல்யாணத்தை, தட் இஸ் அவர் தன்னுடைய மனசால் எப்படி இருந்திருக்கும் அந்த ராமர் சீதாவுடைய கல்யாணம். ஏன்னா அதுக்கப்புறமா தானே வராரா ஆஞ்சநேயருடைய பார்ட்டு இல்லையா. ஸோ அவர் எப்படி அனுபவிச்சிருப்பார், அதை விட டபுள் மடங்கு தியாகராஜர் தன்னுடைய மனக்கோட்டையில் இவளுடைய கல்யாணத்தை அனுபவிச்சாராம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம எல்லாருக்கும் எல்லா கல்யாணத்துலேயும் பாடப்படக்கூடிய ராமா கல்யாண வைபோகமே சீதா கல்யாண வைபோகமே அப்படின்னு அந்த பக்தஜன பரிபாலனாக இருக்கக்கூடிய ராமா, தயையினுடைய பண்டாரமாக இருக்கக்கூடிய தாயாரே எனக்கு முக்தி கொடுமா. பவனஜன ஸ்துதி, அந்த பவனகுமாரனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய ஸ்துதியை விட என்னுடைய ஸ்துதி உனக்கு, அதாவது அதை விட
ஒரு டபுள் மடங்கு உனக்கு நான் சுத்தி பண்ணணும்னு நினைக்கிறேம்மான்னு தியாகராஜர் அப்படி தன்னுடைய மனக்கோட்டையில் அவளுடைய கல்யாணத்தை இந்த இந்த கீர்த்தனை மூலயமா அவர் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த தியாகராஜ ராமாயணம் கதையை இன்னையோட நம்ம நிறைவு கல்யாணத்தோட அது இருக்குது. நம்ம இன்னும் ராமாயணம் கதையோட கீர்த்திகள் பார்த்துட்டே வந்தோம்னா அது இன்னும் அடுத்த இதில் பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்னைக்கோட இதனுடைய நம்ம ஒரு சுபமாக முடிக்கிறோம் கல்யாணத்தோட. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய் ஸ்ரீராம்.